ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன். ஜூன் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஒரு வீடியோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இது வந்து என்ன அப்படின்னா அதுலேயே கண்டினியூஷன் தான். ஓகேவா? ஸோ என்னன்னு சொல்லி பார்க்கலாமா, என்னென்ன நியூஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன அப்படின்னா சிஎஸ்ஐஆர், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம், டேராடூனில் இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ராஷ்ட்ரிய பௌதிக் சம்பதா மஹோத்சவ் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவலை வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி, ஒரு ப்ரோக்ராமை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அரேஞ்ச் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ஆசாதி கா அம்ரித் மஹோத்சவுக்கு கீழே வரும். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ராஷ்ட்ரிய பௌதிக் சம்பதா மஹோத்சவ் வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க, அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் டு ப்ரொமோட் ஐபி, ஸோ அவேர்னஸ் இன் இந்தியா. ஓகே, ஸோ ஐபி அவேர்னஸை மக்கள் மத்தியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சிஎஸ்ஐஆர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ராஷ்ட்ரிய பௌதிக் சம்பதா மஹோத்சவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆசாதி கா அம்ரித் மஹோத்சவுக்கு கீழே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியாஸ். இந்த ஒரு 4 லைன்ல இருந்து 4 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ யாரெல்லாம் இருந்தாங்க, என்ன பண்ணுறாங்க, அதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன கண்டென்ட்ன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா டியூஸ்டே பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட நியூ சிஇஓவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா ஸ்டீஃபன் சாஃபர் அப்படிங்கிறவங்கள வந்து அவங்களோட நியூ சிஇஓவை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இவருக்கு முன்னாடி, இந்த ஸ்காஃபருக்கு முன்னாடி யார் இருந்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். திலீப் குமார் கந்தன்வாலா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இருந்திருக்காங்க. சரிங்களா? கந்தன்வால் வந்து இவங்களுக்கு முன்னாடி இந்த பேங்க்கோட சிஇஓவாக இருந்திருக்கிறாங்க. இப்போ திலீப் குமார் சக்சீட் பண்ணி யார் வராங்க அப்படின்னா ஸ்டீஃபன் ஷெஃபர் அப்படிங்கிறவங்க வந்து வர்றாங்க. சரிங்களா? ஸோ திஸ் நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு அப்பாயின்மெண்ட்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தாய்லாந்து ஓப்பன் இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் டோர்னமெண்ட்டோட 4th எடிஷன் வந்து ரீசெண்டாக நடந்திருக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா தீபக் அண்ட் நமன் தன்வர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்தியாஸ் கேம்பெயினில் வந்து கப் அடிச்சிருப்பாங்க. ஸோ எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள், 2 கோல்டு வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா வாங்கியிருக்காங்க. இதோட சேர்த்து இந்த தாய்லாந்து ஓப்பன் இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் டோர்னமெண்ட் 4th எடிஷனில் இந்தியா வந்து 8 மெடல் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வின் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்தியா எத்தனை மெடல் வின் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு கொஸ்டினாக கூட கேட்கலாம். யார் எந்த 2 பிளேயர்ஸ் வந்து கோல்டு வின் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கொஸ்டினாக கேட்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இது ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா யார் எந்த ரவுண்ட் வரைக்கும் போனாங்க, அகெயின்ஸ்டாக யாருக்கு அப்போனண்ட்டாக இருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அது அந்த நியூஸு. ஸோ இது என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் அந்த பிளேயர்ஸ் நேமை ரீட் பண்ணிக்கலாம். பட் இம்பார்ட்டண்டான திங்க் என்ன அப்படின்னா தாய்லாந்து ஓப்பன் இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் டோர்னமெண்ட் 4th எடிஷன் இந்தியாவில் கோல்டு இவங்க 2 பேர் வின் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை மெடல்னா 8 மெடல். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது கிரிக்கெட்ல இருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஹெயின்ரிச் கிளாசன் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதில் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரிட்டையர்மெண்ட்டை. எதில் அப்படின்னா டெஸ்ட்டாக இருக்கலாம், ஓடிஏ ஒன் டேயாக இருக்கலாம், ஸோ எதுவாக இருந்தாலும் T20. ஸோ எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட்லையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ ரீசெண்டாக யாரெல்லாம் ரிட்டையர் ஆயிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா. ஆங்கிலோ மேத்யூஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரிட்டையர் ஆயிருக்கிறாங்க. அகெயின் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவில இருந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ஹாக்கியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்தனா கத்தாரியா அப்படிங்கிறவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேட்மிண்டன் ஃபீல்டில் வந்து சுமித் ரெட்டி வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ எந்த ஃபீல்டில் யார் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட இந்தியன் பயோகேஸ் அசோசியேஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க. யாரோட அப்படின்னா IOCயோட, இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட என்ன பண்ணியிருக்கிறாங்க, சைன் பண்ணியிருக்கிறாங்க MOU. எதுக்காக அப்படின்னா பயோ எனர்ஜி அண்ட் பயோ ஹைட்ரஜன் செக்டார்ஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்தியன் பயோகேஸ் அசோசியேஷனும் IOCயும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா பயோ எனர்ஜி அண்ட் பயோ ஹைட்ரஜன் செக்டார்ஸை வந்து டெவலப் பண்ணணும் இந்தியாவில் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது மூலமாக பாருங்கள், அதாவது எப்படி கண்ட்ரியில் வந்து பயோ எனர்ஜி இண்டஸ்ட்ரியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பற்றி அந்த எக்ஸ்பான்ஷனை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, லீவரேஜ் சினர்ஜிஸை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கம்பெனிஸும் பேசியிருப்பாங்க. சரிங்களா?
ஸோ ரெண்டு கம்பெனி பேரு, எந்த எம்ஓயு, எதுக்காக அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட பிரசிடென்ட் மசாத்தோ கான் தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து நமக்கு ஒரு கேபிட்டலை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, சரி ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு பாருங்கள், $10 பில்லியன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்தியாவோட அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும், மெட்ரோ எக்ஸ்பான்ஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காகவும், புதுசாக ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு ஃபண்டை வந்து நமக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்தியாவில் அர்பன் டெவலப்மெண்ட்டை வந்து என்ன செய்யணும், ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 24-25ல் ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிறைய பேங்க்ஸில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, பெனால்ட்டிஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் 24-25ல் மட்டுமே ஆர்பிஐ போட்ட பெனால்ட்டி அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 54.78 crore rupees. எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 353 பேங்க்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அரௌண்ட் கவர் பண்ணியிருப்பாங்க. அதில் பேங்க்ஸு, என்பிஎஃப்சிஸ், ஏஆர்சிஸ், ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எல்லா இன்ஸ்டிடியூஷன் விச் கம்ஸ் அண்டர் ஆர்பிஐ கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ யூஸ்வலாகவே ஆர்பிஐ எதுக்காக பெனால்ட்டி போடுறாங்க, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் வயலேட் பண்ணதுக்காக. ஸோ இந்த போட்டு 54.78 crore rupeesல இந்த என்டிட்டிஸில் எந்த என்டிட்டி அதிகமான ஃபைன் அமௌண்ட்டை வாங்கியிருக்கு அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதிகமாகவே ஃபைனை வந்து பே பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்களா? அது எனக்கு தனிப்பட்ட முறையில் கொஸ்டினாகவே கேட்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க 15.63 crores வந்து யார் அப்படின்னு சொல்லி பாருங்கள், என்பிஎஃப்சிஸ் அண்ட் ஏஆர்சி வந்து 37 பெனால்ட்டிஸ் போட்டு 7.29 crores. ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 13 பெனால்ட்டிஸ் போட்டு 83 lakhs வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பே பண்ணியிருப்பாங்க. அண்ட் கமர்ஷியல் செக்டர் பேங்க்ஸ் எவ்வளோ, ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எவ்வளோ, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா இந்த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பெனால்ட்டிஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தே ஃபேஸ்ட் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பெனால்ட்டிஸ். சரிங்களா? எவ்வளோ அப்படின்னா 264 பெனால்ட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ அமௌண்ட் ஆயிடுச்சு, 15.63 crore rupees வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பெனால்ட்டியை வந்து பே பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் என்பிஎஃப்சியே வராங்க. சரிங்களா? ஸோ இதில் கொஸ்டின் ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். 24-25ல் எந்த பேங்க் வந்து யார் வந்து ஆர்பிஐக்கு பயங்கரமான பெனால்ட்டி வந்து பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் நன் அதர் தென் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வளவளன்னு கதை நிறையா இருக்கும். பட் ஸ்டில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, எந்த ஏரியாவிலேருந்து நமக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ப்ரிசைஸாக எடுத்து படிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஓரியன்டான ஒரு நியூஸு. ஏர் மார்ஷல் ஜஸ்வீர் சிங் மேனை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சீனியர் ஏர் ஸ்டாஃப் ஆஃபீஸராக என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெஸ்டர்ன் ஏர் கமாண்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இட்ஸ் அன் இம்பார்ட்டண்ட் அப்பாயின்மெண்ட் ஓரியன்டான ஒரு கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏர் மார்ஷல் மன் வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து அதி விசிஷித் சேவா மெடல் அண்டு வாயு சேனா மெடலை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் அதை வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே அவர் வந்து டைரக்டர் ஜென்ரலாகவும் என்ன செஞ்சுருக்கிறாரு, ஏர் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவரை சீனியர் ஏர் ஸ்டாஃப் ஆஃபீஸ் ஃபார் வெஸ்டர்ன் கமாண்டுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி ரீசெண்டாக டிஃபென்ஸ் செக்டரில் வேறு என்ன அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? டிஆர்டிஓவோட சேர்மனையே மாற்றிருக்காங்க. என்ன அப்படின்னா சமீர் வி கமெட் அப்படிங்கிறவங்கள. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ரீசெண்டாகவே ஒர்க்கில் தான் இருந்தார். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள வந்து 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்டெலிஜென்ட் பியூரோவோட சீஃபை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கும் 1 year எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அவர் நேம் என்ன அப்படின்னா டபன் குமார் தேக்கா அப்படிங்கிறவர் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வைஸ் சீஃப் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். சரிங்களா? இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட வைஸ் சீஃபாக வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரிப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. யாரை அப்படின்னா
ஏர் மார்ஷல் என் திவாரி அப்படிங்கிறவங்கள. இவருக்கு முன்னாடி யார் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா ஏர் மார்ஷல் எஸ்பி தர்கார் அப்படிங்கிறவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. அவங்க ரிப்ளேஸ் பண்ணி தான் இவ திவாரி வந்து வந்திருக்கிறாரு. சரிங்களா? ஸோ அடுத்த நியூஸ் பாருங்க. லெப்டினன்ட் ஜெனரல் தினேஷ் சிங்ரானாக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் தி அந்தமான் அண்ட் நிக்கோபார் கமாண்ட் ஏரியாவை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன பெரிய பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னா, ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் டு பி எலிவேட்டட் டு திஸ் ப்ரெஸ்டீஜியஸ் ரேங்க். சரிங்களா? இந்த ஒரு ரேங்க்குக்கு வந்த ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் சீஃப் யாரு அப்படின்னா இட்ஸ் தினேஷ் சிங் ராணா. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் எட்டினே எமிலி பவுலியோ அப்படிங்கிறவங்க ஹூ இஸ் தி இன்வென்டர் ஆஃப் தி அபார்ஷன் பில் RU486. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட பாரிஸில் 98 ஏஜில் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்யூட்டிவ் நியூஸ். ஓகேவா? ஸோ அபார்ஷன் பில் RU486 கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் வந்து ஃப்ரெஞ்சை சேர்ந்தவங்க எட்டினே எமிலி பவுலியோ அப்படிங்கிறவங்க. அவங்களோட 98 ஏஜில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க பாரிஸில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்யூட்ரி நியூஸு. ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூட்டையே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஃபவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா நியூரோ டிஜெனரேட்டிவ் டிசீஸ் லைக் அல்சைமர்ஸை பற்றி படிக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸோட ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அவார்டை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரசிடென்ட் மேக்ரோன் வந்து இவங்களை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பீகான் ஆஃப் கரேஜ் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு டேக்லைனும் கொடுத்துருக்குறாரு. சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆப்யூட்ரி நியூஸ். நிறைய கீவேர்ட்ஸ் அண்ட் ஹிண்ட்டை வந்து நம்ம படிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த லாஸ்ட் வீடியோவை பார்த்துடணும் கண்டிப்பாக. ஜூன் மந்த் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டை லேர்ன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பார்ட்டையும் என்ன பண்ணணும், லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். சரிங்களா? ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.